ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இஸ் க்ளோ அண்ட் க்ரோ வித் ஆதி. ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து ஹெல்தி டிப்ஸு, ஹெல்தி ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ரெகுலரான ஹெல்தி டிப்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாங்கள் கூட ஷேர் பண்ணுறது என்னன்னா, ஒயிட் ரைஸ் அல்டர்னேட்டிவாக எந்த ரைஸ் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாகவே ஒயிட் ரைஸ்க்கு அல்டர்னேட்டிவா நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை இருந்துச்சு. சப்பாத்தி எடுக்கிறோம், வேற என்ன எடுக்கிறோம், நவதானியங்கள் எல்லாமே எடுக்கிறோம். சிறுதானியத்துல வந்து தெனை, வரகு இந்த மாதிரி ஐட்டம், நம்ம அரிசி இந்த மாதிரிலாம், குதிரைவாளி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் எதுவுமே வந்து எனக்கு கரெக்டாக செட் ஆன மாதிரி தெரியல. பட் கருப்பு கவுனி மட்டும் எனக்கு நல்லா செட் ஆயிருச்சு. சத்து மாவு வந்து நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ மார்னிங் கூட ரெகுலரா வீக்லி ரைஸாவது நான் எடுக்க பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் நம்மளால அவாய்ட் பண்ண முடியல. பட் ஒயிட் ரைஸ்ன்னு கண்டிப்பா நம்ம பிளேட்ல இருக்கணும். அப்படி பார்த்தாதான் எனக்கு பிளேட்டே வந்து ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்ட மாதிரி திருப்தியாகவும் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. பட் என்னால அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிட முடியல. அதனால தான் ஸோ எஸ்டர்டே போயிட்டு கொஞ்சமா வந்து ஒரு 1 கேஜி வந்து ரெட் ரைஸும் கொஞ்சமா மாப்பிள சம்மாவும் வாங்கிட்டு வந்தேன். பட் இது வாங்குறதுக்கு முன்னாலே இது என்ன ஏது சத்துக்கள் எப்படி இருக்கும், எப்படி குக் பண்ணும் எல்லாமே நான் பார்த்தேன். ஸோ அதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஆல்ரெடி நான் ரெட் ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், கருப்பு கவுனி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் மாப்பிள சம்பா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ட்ரை பண்ண போறேன். ஸோ மாப்பிள சம்பாவை பொறுத்தவரை இது ட்ரெடிஷ்னல் ரைஸ் தான் நமக்கு சொல்றாங்க. இது என்ன பாரம்பரியமான அரிசி அப்படின்னு தான் நமக்கு தெரியும். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா இது மசில் ட்ரைனிங்க்கு வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ரெட் ரைஸ் வந்து சூப்பராவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அதை சமைச்சு சாப்பிடலாங்கிற பிளான் தான். ஏன்னா ரெட் ரைஸை பொறுத்த மட்டும் ஃபைபர் அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சமா சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் அதையும் லாஸ்டா சொல்றேன். நான் சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவே போஸ்ட் பண்றேன். ஸோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்றேன். இந்த ரெட் ரைஸை பொறுத்த மட்டும் சோக்கிங் டைம் அதிகங்க. இந்த 2 ரைஸுமே கொஞ்சம் நேரம் நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். நல்லா அப்சார்ப்ஷன் வந்து நல்லா இருக்கும். டைஜஷன் பிரச்சனையும் வராது. சீக்கிரம் டைஜஷன் ஆகாதுங்கிறவங்க வந்து ஒரு நேரம் எடுத்துக்கோங்க. இப்ப நம்மள மாதிரி கொஞ்சம் நம்ம அடல்ட்டா இருக்கோம், நமக்கு வந்து ஓகே டைஜஷன் பிரச்சனை இல்லைன்னா நம்ம வந்து காலைல மதியம் கூட இதை வந்து கஞ்சி மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா ரைஸாவே பொங்கி டாலு, நான்வெஜ் நீங்க ரெகுலரா எடுப்பீங்க, டயட்ல இருக்கீங்கன்னா அதுக்குமே சூப்பரா சூட் ஆகும். இன்னைக்கு நான் மட்டன் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கே இந்த ரைஸ் சூப்பரா சூட் ஆச்சுங்க. ஸோ ஏன்னா இது வந்து டயபெட்டிக் சுகரையும் நல்ல ஸ்பைக்ஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா ஒயிட் ரைஸ்ல வந்து சாப்பிட்ட உடனே வந்து சீக்கிரமே செமிச்சிரும், பசியும் வந்துடும், நிறைய எடுத்துக்கணும் தோணும். பட் இதை எடுத்துக்கிடும் போது நமக்கு வந்து நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வராது. அதுதான் இதுல இருக்க மேஜர் டிஃபரன்ஸ். ஏன்னா எனக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டா சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு, ரைஸ்க்கு வந்து நான்வெஜ் எல்லாம் எடுக்கும் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணும். பட் நம்மளாதான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். பட் இதை எடுத்துக்கிடும் போது நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுங்க. ஏன்னா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சப்பதான் ரிசல்ட் சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு. நான் காலைல ஒரு 7 o'clock ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு ஒரு 12 o'clock கிட்ட தான் கிச்சன்ல வந்து நம்ம வந்து குக்கர்ல வச்சிடலாம் அப்படின்னு வச்சேன். ஒரு 3 to 4 விசில் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்க கொதிக்க வச்சு பண்ணீங்கன்னா இதை விடவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணியில வந்து இப்படி நீங்க ஓரளவுக்கு வடிப்போம்ல ரைஸ், அந்த மாதிரி வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு நீங்க வந்து ஒரு 45 மினிட்ஸ் சிம்ல வச்சு வேக வச்சாலே போதும். சால்ட் வேணா ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பரா குக் ஆயிருங்க. ஸோ இதுல பண்ண கஞ்சியுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட பிளேட்டிங்கும் வந்து இன்னைக்கு இப்படிதான் இருந்துச்சு. மட்டன் குழம்பு, கருப்பு கவுனி அரிசி நல்ல ஃபில்லிங்கா இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ரைஸ் அல்டர்னேட்டிவ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த ரைஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிஸோட, ஹெல்தி டிப்ஸோட நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.